ஓகே. விடுதலை பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அருமையா எடுத்திருக்காங்க. என்னன்னா, நம்ம வந்து வெற்றிமாறன் சார் வந்து அவருக்குரிய ஸ்டைல்ல கருத்துக்கள எப்படி எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ணணுமோ, இந்த ஜெனரேஷனுக்கு புரியிற மாரி எடுத்திருக்காரு. இதில என்னன்னா, இப்போ இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு பழைய காலத்து வரலாறு வந்து எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நெனைச்சுக்கிறாங்கன்னா, நம்ம பொறந்தோம், நம்ம வளர்ந்தோம், நம்ம அப்பா, அம்மா செலவு பண்றாங்க, நம்ம ஜாலியா இருக்கிறோம். அப்படின்ற கான்செப்ட்ல தான் போறாங்களே தவிர்த்து, இப்ப நம்ம அப்பா, அம்மா சந்தோஷமா இருக்காங்க, நம்ம அப்பா, அம்மா நமக்கு செலவு பண்றாங்க, நம்ம அப்பா, அம்மா நம்மள நல்லதா பார்த்துக்கிறாங்கன்னா, இதுக்கு காரணம் யாரு? அப்படின்றத வந்து தெளிவா ஒரு அரசியல் கருத்துக்கள வந்து இந்த ஜெனரேஷனுக்கு புரியிற மாரி எடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு டயலாக் வந்து சொல்றேன் பாருங்களேன். சில பேர் வந்து தண்டவாளத்துல தலைய வச்சு படுத்தனால தான் இன்னைக்கு நம்ம பாதி பேர் படிச்சு முன்னேறி இருக்கிறோம். அப்படின்ற டயலாக்லயே உங்களுக்கு தெளிவா யார நோட் அவுட் பண்றாங்கன்றது தெரியுது. ஆமா, அது உண்மை. பல தலைவர்கள் வந்து நம்ம இளைஞர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக பல தியாகங்களை பண்ணியிருக்காங்க. பல அவரு எந்த தலைவர் டிஎம்கே தான் சொல்றாரு. டிஎம்கே பல தியாகங்கள் பண்ணிருக்கேன். கலைஞர் போய் தண்டவாளம் மறியல் பண்ணாரு, ட்ரெயின்ல படுத்தாரு. எல்லாமே யாருக்காக பண்ணாங்கன்னா நம்ம மக்களுக்காக பண்ணாங்க அப்படின்றத வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த காலத்து இளைஞர்கள் ஒரு அரசியல் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்கள் அப்படின்றத தெளிவா சொல்லியிருக்காரு. அதையும் யாரை சொல்லியிருக்கிறாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கம்யூனிசம் பிளாக் அண்ட் ரெட்டை தான் எடுத்து பேசுறாங்க. பிளாக் அண்ட் ரெட் தான் என்னன்னா தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. ஏன்னா பாதி இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா சினிஸ்டார் எதுவுமே தெரியாது. தத்துவனா ஒன்று தெரியுமா தெரியாது, கொள்கைனா என்னன்னு தெரியுமா தெரியாது, அம்பேத்கர் விழாவில் போய் அம்பேத்கரை பற்றி எதுனா பேச தெரியுமா தெரியாது. ஆனால் அவங்களெல்லாம் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்தீங்கன்னா எப்படி வருங்காலம் நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அருமையாக எடுத்திருக்காங்க படத்தை. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது. ஏன்னா இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு நம்ம தத்துவம்லாம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டோங்க. நம்மளுக்கு ஒரு 4 பாட்டு இருந்தால் தான் ஏற்றுப்போம், நல்லா இருந்தால் தான் ஏற்றுப்போம். இதில் வந்து பாட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, வெறியும் தத்துவம். அதுவும் 100 ஆண்டு வரலாறு ஒரு 3 ஹவரில் நம்ம தலையில் போட்டு புதைக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அருமையாக எடுத்திருக்காங்க. இப்போது முக்கால்வாசி வந்து அரசியல் தான். இப்போது நீங்கள் வந்து தத்துவம் உள்ள தலைவர்களை தேர்ந்தெடுங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு விஜய் வந்து சொன்னார். என்ன சொன்னார்? சம்பிரதாயத்துக்காக ஃபோட்டோ எடுக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக போய் மக்களை சந்திக்கிறீங்க, சம்பிரதாயத்துக்காக ட்வீட் போடுறீங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணுறது யாருன்னா விஜய் தான் அதெல்லாம் பண்ணுறேன், வேற யாரும் பண்ணல. நான் உங்ககிட்ட தனியாக பேட்டி கொடுக்குறேன் ப்ரோ, நோ ப்ராப்ளம். நீ எந்த சேனல்னு எனக்கு தெரியும். ட்வீட் எடுக்கிறதுலாம் ட்வீட் போடுறதுலாம் நீங்கள் தான், தத்துவம் இல்லாமல் வர தலைவர் நீங்கள் தான் அப்படின்றத வந்து தெளிவுபடுத்தி காட்டியிருக்காங்க. இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பாருங்கள். உங்களுக்கும் தெரியணும் நம்ம இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பாடுபட்ட தலைவர்கள் யார் யார், எந்தெந்த கட்சி. நம்ம ஒன்றும் எங்கேயோ மரத்துலேருந்து குதிச்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே சந்தோஷமாக இல்லை, நம்மளுக்காக உயிர் தியாகங்கள் செஞ்சவங்க பல பேர் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்லாயிருக்கு, எல்லாருமே வந்து பார்க்கலாம். இளையராஜா சார் பிச்சிருக்காருங்க. ரொம்ப நாள் கழித்து அருமையான மியூசிக் போட்டிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பராக இருக்குது. பாட்டு இல்லை, பட் மியூசிக் வந்து அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது. எல்லாரும் வந்து ஒன் டைம் வாட்ச். ஓகே, படம் வந்து விடுதலை 2 பற்றி பேசுகிறோம்னா விடுதலை 1 பற்றி பேசி ஆகணும். விடுதலை 1 பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் அந்த படத்துக்கு போனோம். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு படம். ஆனால் விடுதலை 1 வந்து நம்மளை திருப்திப்படுத்தினால விடுதலை 2 எப்படி இருக்கணும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் வந்ததுனால இது அந்தளவுக்கு திருப்திப்படுத்தலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல் டைலாக், கம்யூனிசமான டைலாக். அதெல்லாம் சில பேருக்கு வந்து என்னடா அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சில படங்கள் ஃபைட் படம் வந்திருக்கு, ஆக்ஷன், ரொமான்ஸு, த்ரில்லரு, சைஃபை, அது என்ன சொல்கிறது, க்ரைம் த்ரில்லரு, ஹாரரு, எல்லா படத்தையும் நம்ம பார்த்தவங்களுக்கு வந்து மண்டையை சொரிஞ்சு விடுற மாதிரி வெற்றிமாறன் சார் ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. உண்மையிலே சார் மண்டை சொரிகிற மாதிரி தான் இருக்குது. மூளையை வந்து ஃப்ரெஷ்அப் பண்ணி விட்டாப்புல. யாருன்னு கேட்டிங்கன்னா கிஷோருடைய டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே புல்லரிச்சிருது. டைலாக் ரொம்ப மெனக்கட்டிருக்காங்க. படம் வந்து 1 இயருக்கு மேலே டைலாக்கே எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம போடுற செருப்பும் சரி, நம்ம போடுற ட்ரெஸ்ஸும் சரி, நீ சும்மா போடலடா, உனக்கு கிடைச்ச சுதந்திரமே பல பேரோட ரத்தத்தில் கிடைச்ச சுதந்திரம்டான்னு சொல்லும்போது உண்மையாக அதுதான் நடந்திருக்கு. நம்மளாம் அந்த மாதிரிலாம் அவங்களாம் தியாகம் பண்ணலைன்னா, சுதந்திரத்துக்கான தியாகம் பண்ணலைன்னா நம்ம உண்மையிலே இன்னும் அடிமைத்தனமாக தான் இருந்துக்கிட்டு இருப்போங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ரஞ்சித் சாரோட அரசியலும் சரி, மாரி செல்வராஜ் சார் அரசியலும் சரி, இவங்க வெற்றிமாறன் சார் அரசியலும் சரி, 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் வெற்றிமாறன் சார் வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி கூட சொல்லியிருக்காப்புல. நீ லவ் படம் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற, நீ அரசியலை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்கிறத ரொம்ப அழகாகவே சொல்லியிருக்காப்புல, புரியுற மாதிரி சொல்லியிருக்காப்புல. மேக்கிங் பார்த்தீங்கன்னா வேலுராஜ் சார் கேமரா விளாண்டுருக்காப்புல, பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல. பார்ட் 1 விட 2ல் வந்து பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன தேவையோ அதை கரெக்டாக லிமிட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாகவே பண்ணியிருக்காங்க. ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பறக்குது படம், டைலாக்லேயும் சரி, மெஷீன்லேயும் சரி பறக்குது. செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபுல்லாக கம்யூனிசமான டைலாக்கு. சில பேருக்கு அது வந்து ரொம்ப புரியாத மாதிரி இருக்கும். இப்படிலாம் ஒரு மனுஷன் வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்களா கம்யூனிஸ்ட்காரங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த உண்டியல் குளிக்கிற சீன்லேருந்து அவங்க செங்கொடி வணக்கம் அப்படிலாம் சொல்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இளைஞர்களுக்கு. அந்தளவுக்கு டீட்டெயில் சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொல்ல வந்த கருத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா படம் வேறு லெவலில் பேசப்பட்டிருக்கும். அவட நோக்கி கூட போயிருக்கும். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேறு ரத்தங்கள் வந்து பெருக்குது. அதுக்கான வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன யூஸ் பண்ணணுமோ அதே தான் இது பண்ணாங்க. எல்லாமே ஆக்சுவலி பொருத்தமாக வந்துருச்சு. இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படாதனாலும் ஒரு நல்ல ஆவரேஜான படம். இந்த வீக்கெண்டுக்கு சூப்பர் படம்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சூரி பாயிண்ட் ஆஃப்ல போகும். செகண்ட் ஹாஃப் இந்த பார்ட் எப்படி போகுது? அதே மாதிரி தான் சூரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் படமே போகுது. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி தான் ஹீரோ. செகண்ட் ஹாஃபில் வந்து விஜய் சேதுபதி ஹீரோ. மகாராஜாவோட நல்லா நடிச்சிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் உள்ள வாத்தியார் வந்து எப்படி தோழராக மாறினாங்கிற கதையை சூரியோடைய வாய்ஸ் ஓவரில் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாஷ்பேக்கில் கிளைமாக்ஸில் வந்து சூரிய ஒரு இடத்துல வாழ்ந்துருக்காப்புல. நம்ம அழுகாமல் கண்டிப்பாக வெளியவே வர முடியாது. அப்படி ஒரு யதார்த்தத்தை வந்து விட்டுட்டு அவர் அவங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுவாப்புல. அந்த லெட்டரில் சொன்ன வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே புல்லரிக்குது. டக்குலாம் எந்திரிச்சிட்டு ஜாலியாக போகணும்னு வரவே முடியாது. அந்த வெற்றிமாறன் போடும்போது கை தட்டிட்டு தான் நம்ம வெளியே வருவோம். அந்தளவுக்கு பண்ணியிருக்காப்புல. மஞ்சு வாரியர் வந்து இந்த படத்துக்கு தேவையான ஒன்று தான். அவங்க ஒரு கம்யூனிஸ்ட் தோழராக நடிச்சிருக்காப்புல. என்ன தேவையோ அதை லிமிட்டாக பண்ணியிருக்காப்புல. அதை தான் நம்ம சொல்ல முடியும். ஓரளவு ஓகே. அந்த கேரக்டரும் ரொம்ப நல்லா இருக்குது. சில டைலாக்லாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. அவங்க பேசுறதுலாம் ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஓரளவு ரெண்டு பார்ட் எடுத்துருக்காங்க. சொல்ல வந்த கதையை ரெண்டு பார்ட்டில் சொல்லிட்டாங்களா இல்லை அடுத்த பார்ட் போக நினைக்கிறேன்? இல்லை கதை சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா அதை ரிவீல் பண்ண முடியாது. ஆனால் கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. நம்ம நெஞ்ச தொடுற மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கணும். நம்ம 2K கிட்ஸ்னே தியேட்டரை ஃபீல் பண்ண வருவீங்க. வாங்க தாராளமாக வந்து நம்ம போட்டிருக்க சட்டையும் சரி செருப்பும் சரி இன்னொருத்தோட ரத்தத்துலேருந்து வந்ததுங்கிறது தெரிஞ்சுக்கணும் போது அவர் மாதிரியே எங்களுக்கும் ஆசை. ட்ரெய்லரில் வந்து நடிகர்கள் அரசியல் வரதை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தாங்க கடைசி கருத்தா. அதே மாதிரி இதில் ஏதாவது இருக்கா? முன்னாடி நம்மளுக்கு ஆண்ட சிஎம்மும் சரி ஆள போகிற சிஎம்மும் சரி ஆண்டுக்கிட்டு இருக்க சிஎத்தும் சரி நீங்கள் தான் சொல்கிறீங்களா முன்னாடி எந்த சிஎம் வேணாலும் எடுத்துங்க. அவங்க சொல்கிற கருத்து வந்து எல்லாருமே தாக்குது. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் எல்லாரும் வந்து நல்லா இருக்கணுங்கிறக்கானே சொல்கிறது. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு நம்மளுக்கு வந்து இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்டாங்க. இதோட நிறுத்திக்கிறது அது வந்து நம்ம மனசில் நிற்கும். அதை தாண்டிட்டு இன்னும் போகிறேன்னு போனோம்னா அது குளிச்சு போயிடும். இளையராஜா அவர்களோட மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன் அளவுக்கு பிஜிஎம்மும் எதுவுமே பண்ணலை, ஸ்கோர் பண்ணலை. இது ஓரளவு ஓகேன்னு தான் சொல்லணும். படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ வந்து படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் அதிகமாக இருக்குதா இல்லை கிளாமர் காட்சிகள் அதிகமாக? கண்டிப்பாக இப்போ கிளாமரான படம்லாம் தமிழ் சினிமாவில் வர்றதில்லை. அந்த இருட்டாரில் முரட்டு குத்து அந்த சீசனில் அப்படியே போயிடுச்சு. எல்லா மக்களும் வந்து ஓரளவு உஷாராயிட்டாங்க. யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கிளாமர் வேணும்னா உங்கள் கையில் உள்ள ஃபோன்லேயே இருக்குது. தியேட்டருக்கு வந்து நீங்கள் பண்ணணும்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஆனால் இது வந்து அந்த வன்முறைக்கு வந்து இது தான். போலீஸ் தரப்புலையும் பயங்கரமாக வன்முறை பண்ணுறாங்க. வந்து ஆப்போசிட் தரப்புலையும் நிறைய வன்முறை. அதனால் இந்த ரத்தங்கள் இதை மென்ஷன் பண்ணதுனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஏ சர்டிஃபிகேட் படம் வந்தால் ஓடிடியில் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற கான்செப்ட்லாம் உடச்சிட்டாங்க. ஏன்னா கதையோடு சேர்ந்த வன்முறை வந்து கண்டிப்பாக வந்து எதாக இருந்தாலும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிவிலே வாங்க மாட்டாங்க. டிவி ரைட்ஸ்லேயே வந்து ஏ சர்டிஃபிகேட்டாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குது. யூ மட்டும் வா, யூஏலாம் வராது அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பாட்டெலாம் உடச்சிது இந்த வெற்றிமாறன் மாதிரி ஒரு சில டேரக்டர் தான் அதுக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. ஏஆர் இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கருத்தை வந்து நான் கரெக்டாக சொல்லணும் கூட தெளிவாக இருக்காங்க.